இல்லை ஆக்கங்கட்ட கூவ மொபைலில் நான் தான் உங்கள் நெல்லையில் பேசுகிறேன். நண்பர்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம திருச்சி சாதனா பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, சாதனா ஒரு உண்மையை உடைத்திருக்கிறார்கள். சாதனா பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். சாதனா வந்து எப்போ பார்த்தாலும் நிறைய ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு காலுக்கு மேலே பாவடையை கட்டிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆடி எடுக்கலாம். அது எதுக்குன்னு சாதனா உண்மையை உடைச்சிருக்கு. அதாவது நல்ல முறையை சேலையை கட்டி சுடிதாரை போட்டு வீடியோ போட்டால் ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கலாம். நானும் விவசாயத்தை பற்றி போடுறேன், நானே மாமியை ஜன்னத்தில் கூட விவசாயம் பண்ணுறேன், அது நல்ல வீடியோ போடுறேன், கருத்துள்ள வீடியோ போடுறேன், ஒருத்தர் பார்க்க மாட்டேங்க. ஆனால் நான் கொஞ்சம் பாவடத்தை கட்டி மேலே கட்டிக்கிட்டு முட்டுக்கு மேலே கட்டிக்கிட்டு ஆடினோம்னா ஒரு 1 மில்லியன் வியூஸ் வருது, 1 மில்லியன் லைக் விழுது. எனக்கு அது முக்கியமா இல்லை எனக்கு நல்ல முறையில் போடுறது முக்கியமானு கேட்கு. நண்பர்களே, நான் ஒரு விஷயம் கேட்கேன். சாதனா மேலே தப்பு இருக்கிறது ஏற்றுக்கிட்டோம். இந்த விஷயத்தில் நான் தவறு யார் மேலே சொல்கிறேன் பார்த்தா மக்களாகி உங்கள் மேலே சொல்கிறேன். ஏன்னா நல்ல வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிங்க, அறகுறையாக ஆபாசமாக போட்டால் மட்டும் தான் எல்லாருமே பார்க்கிங்கன்ட்டு சாதனாவே வருத்தப்படுது. இதுதான் உண்மை. நல்ல விஷயத்துக்கு யாருமே வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, எந்த காலமே அப்படி தான். இப்போ வந்து சாதனா இந்த மாதிரி அறகுறையாக ட்ரெஸ் போட காரணம் ஒரு விதத்தில் நம்ம உண்டு. ஏன்னா அது வந்து விவசாயத்தை பற்றி வீடியோ போடும்போது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை, யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ஒரு அரைக்குறையாக ஒரு டிஷர்ட்டையும் மணியும் போட்டு ஆடினோடனே நம்ம வந்து ஏன் அப்படி ஆடுது அதை பார்க்கறதுக்குனே பண்ணிக்கிட்டு போகிறோம். இதனால் தவறு யார் மேலே இருக்குன்னா மக்கள் மேலே தவறு இருக்குது. அதுக்கு மேலே சாதனா மேலே தவறு இருக்குது. சாதனா, நீ வந்து ஒரு விவசாய பொண்ணு, குடும்பத்து பொண்ணு, நீ வந்து இந்த மாதிரி அரைக்குறையாக ஆடுறது தப்பு. ஏன்னா நீ வந்து இப்போ பாட்டியாக வேறு ஆகிட்ட, பிள்ளைக்கு குழந்தை வேறு பிறந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு பேத்தி பிறந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் அந்த அரைக்குறையாக ஆடுறது எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல முறையை வீடியோ போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குற எல்லாருக்கும். அவ்வளோ சொல்லிவிட்டேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.